பாலுவேல் சக்கரவர்த்தி இணைகிறார். பாலுவேல் சக்கரவர்த்தி, நீ உங்களிடம். நன்றி நந்தா. மிக முக்கியமாக தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் நயினார் நாகேந்திரன். தற்போது வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற நிலையில் அதற்கான நேரம் 4 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இதுவரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக தேர்வாகிறார். நயினார் நாகேந்திரனும் அதே போன்று வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட இருவரும் குறிப்பிட்டதன் அடிப்படையில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டு அவர் போட்டியின்றி தமிழக பாஜகவினுடைய தலைவராக தேர்வாகி இருக்கிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நாளை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்லது பதவியேற்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நகர்வுகள் என்ன சுபாஷ்? மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார் பாஜக மாநில தலைவரான வருகிறார் நயினார் நாகேந்திரன். இதற்கு முன்பாக போட்டியின்றி பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் தேர்வாகிய நிலையில் நேற்று போட்டிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நாளை இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. நயினார் நாகேந்திரனுக்கு பல்வேறு சவால்கள், அவருக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கிறது. என்னவென்று பார்த்தோம் என்றால், மிக முக்கியமாக அவருக்கு இந்த கட்சி ஒரு 7-8 வருஷம் தான் அவர் கட்சிக்கு வந்தது இருக்கு. அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாரையும் அனுசரிச்சு அவர் கூட்டிட்டு போக வேண்டியது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2026 அடுத்த வருஷம் தேர்தல் வருஷம். அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஒரு பலமான கூட்டணியை அவர் உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இருக்க கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். அதற்கான முன்முன்னோட்டங்களை அவர் எடுக்க வேண்டும். மத்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதன்படி கேட்டு அவர் செயலாற்ற வேண்டியது இருக்கிறது. கட்சியில் அதிக அளவில் இளைஞர்களை சேர்த்து அவர் பணி செய்ய வேண்டியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பது